இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜம்ரி வினோத், தமீம் டாஹ்ரி மீதான விசாரணைகள் நிறைவு. இருவரும் தாய்லாந்திற்கு தப்பி சென்றிருக்கலாம் என ஐஜிபி காலிட் தகவல். சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் மற்றும் தமீம் டாஹ்ரி தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக மலேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோசரி முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். என்றாலும் அவர்கள் இருவரும் தாய்லாந்திற்கு தப்பி சென்றிருக்கலாம் என உளவுத்துறை தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் இருவருக்கும் எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய போலீஸ் பரிந்துரைத்துள்ளதாகவும் அவர் விவரித்துள்ளார். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 7 சோகோ வளாகத்தில் நடைபெற்ற பேரணியை ஏற்பாடு செய்தது தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை ஜம்ரியிடம் விசாரணை நடத்தியது. விசாரணை ஆவணமானது சட்டத்துறை அலுவலகத்திற்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலான அறிக்கைகளை வெளியிட்டதற்காக தண்டனை சட்டம் பிரிவு 505B இன் கீழ் ஜம்ரி வினோத் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட வேண்டும் என சட்டத்துறை அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனையோ அபராதமோ அல்லது இரண்டுமோ தண்டனையாக விதிக்கப்படலாம் என்றும் முகமது காலிட் இஸ்மாயில் நேற்று இரவு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் சூலத்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் தமீம் மீதான விசாரணைகள் நிறைவடைந்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமயத்தை அவமதிக்கும் நோக்கத்துடன் வழிபாடு நடைபெறும் இடத்தை களங்கப்படுத்தியதற்காக தமீம் மீது தண்டனை சட்டம் பிரிவு 295 இன் கீழ் குற்றம் சாட்டப்பட உள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனையோ அபராதமோ அல்லது இரண்டுமோ விதிக்கப்படலாம். இதற்கிடையில் தாய்லாந்து அதிகாரிகளின் உதவியுடன் அந்த இருவரையும் கண்டறியும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மூடா கட்சியானது நீண்ட காலமாக தாமதித்து வந்த தனது முதல் உள்கட்சி தேர்தலை இன்று சனிக்கிழமை நடத்துகிறது. இத்தேர்தலானது அக்கட்சியின் தோற்றுநர் ஷேட் சாடிக் ஷேட் அப்துல் ரஹ்மானின் தலைமைத்துவ நிழலில் இருந்து விலகி தனித்த பாதையில் முன்னேறுமா என்பதை சோதிக்கும் முயற்சியாக உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. மொத்தம் 125 பிரதிநிதிகள் வாக்களிக்க உள்ள நிலையில் கட்சியின் மத்திய செயற்குழுவில் உள்ள 25 இடங்களுக்கு 31 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். தேர்தலில் வெற்றி பெறுபவர்கள் பின்னர் தங்களுக்குள் தலைவர் பதவி உள்ளிட்ட முக்கிய தலைமை பதவிகளை பகிர்ந்து கொள்ள உள்ளனர். ஜாசேகா உட்பட மத்திய செயற்குழுக்களை கொண்ட வேறு பல அரசியல் கட்சிகளை போன்றே மூடாவும் தேர்தல் மாதிரி ஒன்றை பயன்படுத்துகிறது. பெயர் குறிப்பிடக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் பேசிய பல வேட்பாளர்கள் இடைக்கால தலைவர் அமீரா ஐஷா அப்துல் அசீஸ் மத்திய செயற்குழுவில் ஓர் இடத்தை பெறும் பட்சத்தில் அவர் முறையாக மூடா கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பதில் ஒருமித்த கருத்து நிலவுவதாக தெரிவித்தனர். இதனிடையே இன்று காலை பட்டாலிஞ்சயா தோட்ட மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமீரா ஐஷா அப்துல் அசீஸ் தேர்தல் முடிவுகள் மாலை 4:30 மணியளவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். Nak ambil kesempatan ini untuk ucap terima kasih kepada Datuk Seri Utama Mukris, Saudara Arul, rakan-rakan pejuang dan TSM yang bersama muda dalam sidang muda pada kali ini. Ini adalah sidang muda yang ketiga tetapi ia juga merupakan pemilihan parti muda yang pertama. Untuk pemilihan sekejap lagi kita bahagian-bahagian akan mula memilih pada pukul 11 pagi dan insya-Allah keputusan akan keluar pada pukul 4:30 petang di mana kemudian top 25 akan bersidang untuk memilih presiden timbalan dan naib presiden. அதேவேளையில் மூடா கட்சியானது அதன் சமூக நல கொள்கைகளில் குறிப்பாக சுதந்திரம், நல்லிணக்கம் மற்றும் நீதி ஆகியவற்றில் உறுதியான நிலைப்பாட்டுடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே மூடா கட்சியின் தோற்றுநரான ஷேட் சாடிக் இத்தேர்தலில் போட்டியிடாத நிலையில் இக்கருத்து கணிப்புகள் மூடா கட்சியின் அடுத்த கட்டத்தை வரையறுக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக உட்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஹரிராயா பண்டிகை காலத்தில் வீட்டை காலியாக விட்டு செல்லும் மக்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் பலே கம்போங் படிவத்தை நிரப்பி அல்லது வாலண்டியர் ஸ்மார்ட் போன் பெட்ரோல் செயலி மூலம் தகவல் தெரிவிக்கலாம் என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ நூர் ஹிசாம் நோர்டின் தெரிவித்துள்ளார்.
இதன் மூலம் பண்டிகை காலத்தில் காலியாக இருக்கும் வீடுகளை போலீசார் அடிக்கடி கண்காணித்து கூடுதல் ரோந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். சாலை பயனர்களின் பாதுகாப்பும் கவனிப்பில்லாமல் விடப்படும் வீடுகள் அல்லது வளாகங்களின் பாதுகாப்பும் போலீசாரின் பொறுப்பாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பண்டிகை காலம் முழுவதும் அவை பாதுகாப்பாக இருப்பதை நாங்கள் உறுதி செய்வோம் என்றும் நூர் ஹிசாம் நோர்டின் குறிப்பிட்டுள்ளார். தவறு எதுவும் செய்யவில்லை என்றால் ஜம்ரி வினோத் மற்றும் தமீம் டஹ்ரி ஆகிய இருவரும் மலேசியாவிற்கு திரும்பி வர வேண்டும் என்று சட்ட சீர்திருத்தங்களுக்கான துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்துள்ளார். அவர்கள் உருவாக்கிய பிரச்சினைகளுக்கு நேரில் வந்து விளக்கம் அளித்து விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தவறு செய்யாதவர்கள் ஏன் சட்ட நடவடிக்கைகளை கண்டு அஞ்ச வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பிய குலசேகரன் அவர்கள் எதையோ மறைக்க முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் மற்றும் சூலத்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் சிக்கிய தமீம் டஹ்ரி ஆகிய இருவர் மீதும் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இருவரும் தாய்லாந்துக்கு தப்பி சென்று விட்டதாக மலேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோசரி முகமது காலிட் இஸ்மாயில் நேற்று அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று சனிக்கிழமை நண்பகல் வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும் என மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது பினாங்கு, பேரா, பஹாங் மற்றும் ஸ்லாங்கூர் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பினாங்கு மாநிலத்தில் பராக் டயா, திமுர் லாவோட் பகுதிகளிலும், பேரா மாநிலத்தில் கரியான், லாரோட், மாத்தாங் மற்றும் செலாமா, மஞ்சோங், பகாண்டத்தோ, ஹிலேர்பேரா ஆகிய பகுதிகளும் கனத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. மேலும் பஹாங் மாநிலத்தின் குவாந்தான், பெக்கான் மற்றும் ஸ்லாங்கூர் மாநிலத்தின் சபா பர்னாம் பகுதிகளுக்கும் அதே எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. குலுவாங் மாவட்டம் கம்போங் ரஹ்மாட் ஸ்ரீ லாலாங் பகுதியில் புலி நடமாட்டத்தை கண்காணிக்க வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹிலிதான் பல முக்கிய இடங்களில் கேமரா கண்காணிப்புகளை பொருத்தியுள்ளது. கடந்த வாரம் அப்பகுதியில் புலி ஒன்று நடமாடுவதாக சமூக ஊடகங்களில் பரவிய தகவலை அடுத்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் குழு தலைவர் லிங் தியான் சுன் தெரிவித்துள்ளார். குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அதேவேளையில் களத்தில் உள்ள உண்மையான நிலவரத்தை அதிகாரிகள் மதிப்பிடுவதற்கும் இந்த கண்காணிப்பு முயற்சி முக்கியமானது என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் புலி நடமாட்டத்தை காணும் பட்சத்தில் அதனை நெருங்கவோ, துரத்தவோ அல்லது காயப்படுத்தவோ கூடாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். உடனடியாக அவ்விடத்தை விட்டு வெளியேறி பெர்ஹிலிதான் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். பொட்டாலிஞ்சையாவில் உள்ள கடை வீடு ஒன்றில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை மார்பில் குத்துக்காயங்களுடன் உள்ளூர் ஆடவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டறியப்பட்டார். 50 வயதுடைய அந்த ஆடவர் இரத்த வெள்ளத்தில் சுயநினைவிழந்த நிலையில் கிடந்ததை பார்த்த ஒருவர் பிற்பகல் 2:20 மணியளவில் போலீசில் புகார் அளித்ததாக பொட்டாலிஞ்சையா மாவட்ட போலீஸ் தலைவர் ஷம்சுடின் மாமாட் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் மார்பில் ஏற்பட்ட குத்துக்காயம் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கலாம் என நம்பப்படுவதாகவும் அவர் கூறினார். உயிரிழப்பிற்கான உண்மையான காரணத்தை கண்டறிய இன்று சனிக்கிழமை சவ பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.